Good morning everybody. Today we are going to see about the new lesson, plant and animal hormones. Already we have completed 4 chapters. You have written the class test, unit test. Somebody got full mark, somebody have written nicely. Very good, keep it up. Then today the plant and animal hormones. What is meaning by hormone? It is nothing but hormone means to excite, isn't it? So hormone அப்படின்றது வந்து it's a Greek word. ஸோ க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது தான் வந்து ஹார்மோன் அப்படின்றது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னா, அதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பிளான்ஸ்லேயோ இல்லை ஹியூமன் பீயிங்லேயோ வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை வந்து கோஆர்டினேட் பண்ணும் அல்லது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சச் அ டைப் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ் produced by the plants are called plant hormones. Okay, so the function of control and coordination in plants is performed by some chemical substances produced by the plants, that is called plant hormone. So இந்த plant hormone அப்படின்றது என்னென்னா, ஒரு சில substances இருக்கு இல்லையா, ஸோ ஒரு சில சப்ஸ்டான்சஸ் வந்து கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட் பை த பிளான்ட்ஸ். அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிளான்ட்டில் நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், அது க்ரோத் ஆகட்டும், இல்லை செல் டிவிஷன் ஆகட்டும், செல் எலாங்கேஷன் ஆகட்டும், அதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு வந்து உதவி செய்யும். அதுதான் வந்து என்னதுன்னா பிளான்ட் ஹார்மோன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் வந்து என்னது, அனிமல் ஹியூமன் பீயிங்லோ இல்லை அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ், எண்டோக்ரைன் கிளாண்ட் ஹார்மோன் அண்ட் எக்ஸோக்ரைன். அந்த அனிமல் ஹார்மோனை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எண்டோக்ரைன் அப்படின்றது வந்து வெர்டிபிரேட் அனிமலில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி கம்யூனிகேஷன் சிஸ்டம். அதாவது இதுவும் என்ன பண்ணுன்னா, கோஆர்டினேட் த ஃபிசியலாஜிக்கல் அண்ட் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் பை கெமிக்கல் இன்டகிரேஷன்ஸ். நம்ம உடம்புலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது, நிறைய கிளான்ஸ் இருக்குது, நிறைய டட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு ஹார்மோனும் வந்து செக்ரியேட் ஆகும் பொழுது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் வில் பி ஹேப்பனிங், ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு ஹார்மோன்ஸ். ஸோ இந்த லெசன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிளாஸில் வந்து பிளான்ட் ஹார்மோன் மட்டும் பார்க்கலாம். பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் அட் எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சன்ட்ரேஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ ஹார்மோன் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டாக இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா, லோ கான்சன்ட்ரேஷன்ஸில் பிளான்ட்ஸால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் வந்து என்னது, பிளான்ட் ஹார்மோன். ஓகே, தென் these molecules control morphological, physiological and biochemical responses. அந்த பயோகெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பயோகெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் வந்து பிளான்ட்டோட எல்லா மெட்டபாலிசமையும், இட் மே பி a physiological character, it may be a biochemical response or it may be a morphological character, எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு பிளான்ட் ஹார்மோன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து தெர் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் அப்படின்றது மோஸ்ட் ப்ராபப்ளி பிளான்ஸில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஆக்சின் இருக்குது, சைட்டோகைனின் இருக்குது, ஜிப்ரலின் இருக்குது, அப்சிசிக் ஆசிட் அண்டு எத்திலின் அப்படின்ற 5 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிளான்ட் ஹார்மோன்னா என்ன, அதோட ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றது ரொம்ப மினிமம் லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே நீ 11th இல்லை 12th வந்தீங்கன்னா, பயாலஜி குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபர்தராக நம்ம ஹையர் செகண்டரிக்கு வரும்பொழுது வில் ரீட் அபவுட் எலாபரேட்லி. ஸோ இந்த பிளான்ட் ஹார்மோன் தெர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ்: ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் ஆசிட் அண்டு எத்திலின். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஆக்சின் அப்படின்றது தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிளான்ட் ஹார்மோன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹார்மோன் இருக்குது, அது வந்து பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு பயன்படுது அப்படின்றது வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது வந்து என்னென்னா ஆக்சின். அமாங் ஆல் தீஸ் பிளான்ட் ஹார்மோன், ஆக்சின், சைட்டோகைனின் அண்ட் ஜிப்ரலின் ப்ரொமோட். ஸோ இதில் வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது ஆக்சின். இந்த 5 ஹார்மோன்ஸில் வந்து ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் இது 3ம் வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி அப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின் வந்து இட் வில் பி இன்ஹிபிட் தி பிளான்ட் க்ரோத் அப்படின்னா இட் வில் பி இனிஷியேட்டிங் சம் ரூட் க்ரோத்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இன்ஹிபிட் த பிளான்ட் க்ரோத். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே வந்து எலாபரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஆக்சின். ஸோ ஆக்சின் அப்படின்றது என்ன அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபபிளி ஸ்டெம் டிப்லையும் ரூட் டிப், பிரான்ச்சஸ் டிப்பில் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ஆக்சின். ஆக்சின் அப்படின்னாவே டு க்ரோ அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் த ஆக்சின் அப்படின்னாவே இட் மீன்ஸ் டு க்ரோ.
ஸோ இட் வேர் த ஃபஸ்ட்டு பிளான்ட் ஹார்மோன். இதை முதல்ல கண்டுபிடிச்சது யார், ஆக்சின் அப்படின்னு டேர்ம் பண்ணது யார் அப்படின்னா கோல் அண்ட் ஹேகன் ஸ்மித் அப்படின்றவர் தான் வந்து கோல் அண்ட் ஹேகன் ஸ்மித் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு ஹீ discovered the auxin and he has to introduce the term auxin அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார். ஓகேவா, auxins are produced at the tip of the stems and roots from where they migrate to zone of elongation. நம்ம ஏற்கனவே ரூட் ஜோன் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து ரூட் டிப் இருக்கும், இங்கே எலாங்கேஷன் ஜோன் இருக்கும், இங்கே மெச்சுரேஷன் ஜோன் இருக்கும். ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்ளி ஆக்சின் எங்கே இருக்குன்னா டிப் ஆஃப் தி ரூட் ஆர் ஸ்டெம், ரூட்டாக இருந்தாலோ அல்லது ஸ்டெம்மாக இருந்தாலோ அதோட டிப்பில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகி இட் வில் பி மைக்ரேட் மீன்ஸ் வாட், மூவிங் டுவர்ட்ஸ், ரூட்டாக இருந்தால் அப்வர்டாக மூவ் ஆகும், ஸ்டெம்மாக இருந்தால் டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகி செல் எலாங்கேஷன் ரீஜனுக்கு வந்து மைக்ரேட் ஆகக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ சார்லஸ் டார்வின் அப்சர்வ்டு யூனிலேட்ரல் growth and curvature of canary grass, ஃபேலரிஸ் கனரியன்சிஸ், கோலியாப்டெல்ஸ் அப்படின்றது வந்து அந்த வளர் நுனியில் இருக்கக்கூடிய வந்து முளை குருத்து அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். அது அவர் வந்து முதல்ல வந்து அந்த கனரி கிராஸ் ஃபேலரிஸ் கனரியன்சிஸ் அப்படின்ற ஒரு கிராஸ் இருக்கும், ஒன் டைப் ஆஃப் கிராஸோட அந்த நுனியில் வந்து ஒரு சில மாற்றங்களை கண்டுபிடிச்சார். அந்த மாற்றங்களை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின் இன் 1880. ஸோ ஹீ கேம் டு கன்க்ளூஷன்ஸ் தட் சம் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் டிப் ஆஃப் த கோலியாப்டெல் டு த பேசல் ரீஜன். கோலியாப்டெல் அப்படின்றது அந்த மோனோகாட் ரூட்டில் மோனோகாட் சீட் ஜெர்மினேஷன்ஸில் வந்து கோலியாப்டெல் முளை குருத்து அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஒரு சில மாறுதல்கள் இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், ஹி கேம் டு அண்ட் கன்க்ளூஷன் சம் இன்ஃப்ளூயன்சஸ் மே பி அக்கர் இன் தி கோலியாப்டெல் ரீஜன்ஸ். ஒரு சில கெமிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே நடக்கிறனால ஒரு சில மாறுதல்கள் ஏற்படுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாரு. தென் திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் லேட்டர் ஐடென்டிஃபைடு ஆக்சின் பை வென். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு காரணம் என்ன, ஆக்சின் அப்படின்றத வெண்ட் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். ஸோ முதல்ல ஆக்சினை கண்டுபிடித்தவர் வந்து வெண்ட். ஓகேவா, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ ஆக்சின் அப்படின்னு அதுக்கு நேம் கொடுத்தவங்க தான் யார், ஆக்சின் வாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது கோகல் அண்ட் ஹேகன் ஸ்மித். ஸோ ஆக்சின் அப்படின்றத வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது வந்து வெண்ட். அவர் வந்து என்ன பண்ணார், ஹீட் இஸ் யூஸ்டு ஃபார் தி க்ரோத் ஆஃப் சம் ரூட் டிப்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணார். ஓகேவா, ஸோ அது எதன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணார் அப்படின்னா வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சார். அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சார், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நேம் வந்து வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, Fritz Warmolt Wendt, a Dutch biologist, demonstrated the existence and effect of auxin in plants. He did a series of experiments in Avena coleoptile. Avena sativa அப்படின்ற ஒரு பிளான்ட்டோட கோலியாப்டெல் முளை குருத்து இருக்குல்லையா, அதில் வந்து கண்டினியூஸாக ஒரு சில சோதனைகளை செஞ்சு வந்து அவர் ஆக்சின் அப்படின்றது வந்து இட் இஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ் விச் இன்டியூஸ் த க்ரோத் ஆஃப் தி விச் இன்டியூஸ் தி செல் டிவிஷன் அண்ட் செல் எலாங்கேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஓகேவா, தட் ஆல்சோ தட் ஆக்சின்ஸ் வில் பி யூஸ்டு ஃபார் தி பிளான்ட் க்ரோத் அப்படின்றதையும் இது ஒரு பிளான்ட் ஹார்மோன் அப்படின்றதையும் கன்க்ளூட் பண்ணார். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து என்னது வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஹீ டிட் த எக்ஸ்பெரிமெண்ட் இன் அவீனா கோலியாப்டெல், அவீனா சட்டிவா அப்படின்ற பிளான்ட்டோட கோலியாப்டெல்லில் இன் 1903லேருந்து 1990 வரைக்கும் ஹி ஹாஸ் டன் அன் எக்ஸ்பெரிமெண்ட் இன் தி கோலியாப்டெல் டெஸ்ட். ஸோ நம்ம 9th படித்தோம் இல்லையா வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு எலாபரேட்டாக கொடுத்துருந்தாங்க, அதோட கொஞ்சம் மினிமைஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 9th படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது என்னது, இதுதான் வந்து கோலியாப்டைல், அமீனாவோட கோலியாப்டைல். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மினேஷன் ஆஃப் அன் ஓட்ஸ் சீட், அந்த அவினா சட்டைவா அப்படின்றது ஓட்ஸ் இருக்குல்லையா அதோட பொட்டானிக்கல் நேம் தான் அவினா சட்டைவா. அதில் வந்து என்ன இருக்குது, சீட் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். தென் அந்த கோலியாப்டைல் அந்த ஸ்டெம் டிப் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெம் டிப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடுவாங்க. ஸ்டெம் டிப்பை கட் பண்ண உடனே தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் தி ஸ்டெம் ஃபார்மேஷன்ஸ், அந்த ஸ்டெம் க்ரோத்தில் எந்த சேஞ்சஸுமே இருக்காமல் இருக்கும். ஸோ நான் அந்த ஸ்டெம்முக்கும் அந்த கட் பண்ண அந்த என்னது அந்த நுனி கோலியாப்டைல் ரீஜனுக்கும் நடுவில் வந்து அகார் அப்படின்ற ஒரு மீடியம் வைப்பாங்க. அகார் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் எ கல்ச்சர் மீடியம் விச் இஸ் யூஸ்டு டு க்ரோ த பிளான்ஸ். அதாவது இந்த பயோடெக்னாலஜி லேப்லலாம் வந்து சாயலுக்கு பதிலாக இந்த அகார் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து
கல்ச்சர் மீடியமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோலியாப்டெயிலுக்கும் இந்த ஸ்டெம்முக்கு நடுவில் அகார் பிளாக்கை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடக்கல, there is no growth in the tip of the stem. So afterwards, so that he decided, so something was in the tip of the stem, some chemical substances was in the tip of the stem, that chemical substances will be induced to the cells to division and the plant stem will be growing அப்படின்றத வந்து கன்க்ளூட் பண்ணார். ஓகேவா? ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த அகார் பிளாக்குக்கு மேலே திரும்பவும் அந்த கட் பண்ண ஸ்டெம்மோட டிப்பை கொண்டு வந்து வச்சார். அந்த ஸ்டெம்மோட டிப்பு வைக்கும் பொழுது என்னாச்சு அப்படின்னா, இந்த ஸ்டெம்மோட டிப்பில் என்ன இருக்குது, ஆக்சின் அப்படின்ற கெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் வில் பி மைக்ரேட் டுவர்ட்ஸ் அகார் மீடியம் அண்ட் இட் வில் பி மைக்ரேட் இன் டு த ஸ்டெம் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி த ஸ்டெம் க்ரோஸ். ஓகே. ஸோ அப்போ ஸோ திஸ் இஸ் கால்டு வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் he removed the tip of the avena coleoptiles. Have you understood? ஸோ இப்போ உங்கள் புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். In his first experiment, he removed the tip of the avena coleoptile. The cut tips did not grow, indicating that the tips produced something essential for growth. ஸோ அந்த டிப்பில் வந்து கோலியாப்டைல் ரீஜன் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கட் டிப் வந்து என்ன ஆகலை, எந்த க்ரோத்தையுமே காமிக்கலை. ஓகேவா? அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, அகார் பிளாக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ தென் in his second experiment, he placed the agar blocks on the decapitated coleoptile tips. அது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணாங்க, அந்த டீகேபிட்டேட் அப்படின்றத அந்த நுனி நீக்கப்பட்ட அந்த தண்டின் மீது வந்து ஒரு அகார் பிளாக்கை வந்து ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கலை, the coleoptile tips did not show any response. In his next experiment, he placed the detached coleoptile tips on அகார் பிளாக். ஸோ அந்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணாங்க, இந்த டிட்டாச் பண்ண இந்த ஸ்டெம் டிப்பையும் கோலியாப்டைல் அந்த அகார் பிளாக்குக்கு மேலே வச்சு தே மே பி பிளேஸ்ட் இன் த கட் டிப்ஸ். ஓகே. ஸோ தென் ஒன்லி, ஸோ இந்த coleoptile tips did not show any response. In his next experiment, he placed the detached coleoptile tips on agar block. After an hour, he discarded the tips and placed this agar block on the decapitated coleoptile. Grow straight up, indicating that some chemicals had diffused from the cut coleoptile tips into the agar block, which stimulate the growth. ஸோ என்னாச்சு, இந்த டிப்பில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி அந்த ஸ்டெம்முக்கு போய் இட் வில் பி ஸ்டிமுலேட்டிங் தி க்ரோத் ஆஃப் த டிப் அப்படின்றது யூஸ் ஆச்சு. ஸோ அப்போ டிப் ஆஃப் த ஸ்டெம்லேயோ அல்லது ரூட்லேயோ என்ன இருக்குது, ஒரு க்ரோத் ஹார்மோன் இருக்குது, ஒரு க்ரோத் பிளான்ட் ஹார்மோன் இருக்குது. தட் இஸ் எ காம்போசிஷன் ஆஃப் சம் கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ். தட் கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ் வில் பி இன்டியூசிங் தி க்ரோத் ஆஃப் தி பிளான்ட் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணி அதுக்கு வந்து என்னென்னு பேர் வச்சாங்க, ஆக்சின் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகேவா? ஃப்ரம் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் when concluded that a chemical diffusing from the tip of the coleoptile was responsible for growth and named it as auxin, meaning to grow. Okay, இந்த வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு 5 mark questions. ஓகேவா? Have you understood? Next வந்து types of auxins. So there are 2 types of auxins. What are they? Natural auxin and synthetic auxin. Natural auxin and synthetic auxin. Natural auxin அப்படின்றது என்னென்னா, auxins produced by plant itself, that is called natural auxin. Natural அப்படின்னா என்ன, பிளான்ட்டே வந்து இப்போ ஆக்சின் அப்படின்றது வந்து பிளான்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து நேச்சுரல் ஆக்சின். எக்ஸாம்பிள் IAA, இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்றது ஆர்டிஃபிஷியலி synthesized auxins that have properties like oxide are called as synthetic oxide. Synthetic oxide அப்படின்றது என்ன, செயற்கையான முறையில் ஆக்சினோட கம்போசிஷன் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி உருவாக்கக்கூடியது தான் வந்து என்னது, சிந்தட்டிக் ஆக்சின். இதில் வந்து எக்ஸாம்பிள் 2,4-D அப்படின்றது வந்து என்னது, இட்ஸ் ஏ கெமிக்கல், இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் த வீடிசைடு, களைக்கொல்லியாக பயன்படுத்துவோம் இல்லையா, 2,4-D, 2,4-டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட், தட் இஸ் ஏ சிந்தட்டிக் ஆக்சின். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆக்சினோட ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ், இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சின் வந்து ஒரு 2 mark கொஸ்டின். ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின் ஒரு 4 mark கொஸ்டின். ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன வேலைகள், என்னென்ன செயல்திறன்கள் வந்து இந்த ஆக்சினுக்கு இருக்குது அப்படின்னா, ஆக்சின்ஸ் bring about a variety of physiological effects in different parts of the plant body. என்னென்ன செய்யக்கூடியது, most probably that is used for the cell elongation, that is used for the
cell elongation. Auxin is used for cell elongation. Cytokine is used for cell division. So auxin promotes the elongation of stem and coleoptile which makes them to grow. ஸோ அந்த கோலியாப்டைல் ரீஜனை வந்து எலாங்கேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், நீட்டிக்க உதவும். அது எதனால் உதவும் அப்படின்னா ஆக்சின் வந்து என்ன பண்ணுவோம், இந்த அகார் மீடியமில் அந்த பயோடெக்னாலஜின்னு சொன்னோம் இல்லையா, நம்மளுக்கு பின்னாடி பயோடெக்னாலஜி லெசன்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, லெபார்டரி கண்டிஷன்ஸில் வந்து பிளான்ட் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட், இட் மே பி a root tip or it may be a stem or leaf, ஏதாவது ஒரு செல்லை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they may be produce the whole plant. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, they are not using the soil. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சாயில் they may be use the culture medium, the agar medium யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், சிங்கிள் செல் வந்து கண்டினியூஸ் செல் டிவிஷன் ஆகி கேலஸ் அப்படின்ற அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸாக ஃபார்மேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேலஸ் ஒரு செல் வந்து நிறைய செல் பகுப்புகள் அடைந்து ஒரு செல் கேலஸ் அப்படின்ற மாறத்துக்கு என்ன அதில் சேர்ப்பாங்க அப்படின்னா ஆக்சினையும் சைட்டோகைனையும் சேர்ப்பாங்க, பிளான்ட் ஹார்மோன். ஆக்சின் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகும், செல் எலாங்கேஷனுக்கும். சைட்டோகைனின் வந்து கண்டினியூஸ் செல் டிவிஷனுக்கும் பயன்படும். ஸோ இப்போ ஆக்சினும் சைட்டோகைனும் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், கண்டினியூஸாக செல் டிவிஷன் செல் எலாங்கேஷன் நடந்து சீக்கிரமாக கேலஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஆக்சினோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது, செல் எலாங்கேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆக்சின் induce root formation at low concentration and inhibited the higher concentration. ஆக்சின் வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் இருந்தது அப்படின்னா எதை இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னா ரூட் ஃபார்மேஷனை இன்டியூஸ் பண்ணும். இதுவே ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருந்தது, ஆக்சினோட கான்சன்ட்ரேஷன் அதிக அளவு இருக்கும் பொழுது அது என்ன ஆகும், இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா, இன்ஹிபிட்னா என்ன, தடை செய்யும், வேரினுடைய வளர்ச்சியை தடை. ஆக்சினோட அளவு கம்மியாக இருந்தது அப்படின்னா வேரினுடைய வளர்ச்சியை தூண்ட செய்யும். ஆக்சினோட அளவு அந்த கான்சன்ட்ரேஷன் அதிக அளவு இருந்தது அப்படின்னா வேரினுடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, தென் த ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த அபிக்கல் பட் சப்ரஸஸ் growth ஆஃப் லேட்ரல் பட்ஸ். திஸ் இஸ் கால்டு அபிக்கல் டாமினன்ஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு என்னென்னா ஆக்சின் வந்து நுனியில் இருக்குது இல்லையா, அது வந்து என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்க மொட்டுக்களின் வளர்ச்சியை வந்து தடை செய்யும். ஸோ அந்த மாதிரி லேட்ரல் பட்ஸை வந்து சப்ரஸ் பண்ணும் பொழுது அப்பிக்கல் டாமினன்ஸ், இந்த இடத்துல நுனியினுடைய வளர்ச்சி வந்து அதிக அளவு நடைபெறும். அதுக்கு பேர் தான் வந்து அப்பிக்கல் டாமினன்ஸ், முனை ஆதிக்கம், முனை ஆதிக்கம் அல்லது நுனி ஆதிக்கம் அப்படின்னு பேர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு seedless fruits without fertilization are induced by the external application of auxins. பார்த்தினோகார்பிக் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ஃபெர்டிலைசேஷன் லெசன்ஸில் படித்தோம் இல்லையா. பார்த்தினோகார்பிக் அப்படின்றது என்னது, வித்தவுட் த ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் ஃப்ரூட்ஸ் ஃபார்மேஷன், அதுக்கு வந்து ஆக்சின் வந்து ரொம்ப அதிக அளவில் பயன்படும். ஸோ அதுக்கு என்ன பேர், பார்த்தினோகார்பிக். இந்த பார்த்தினோகார்பிக் ஒரு 2 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் வாட்டர், சீட்லெஸ் வாட்டர் மெலான், கிரேப்ஸ், பப்பாயா எல்லாமே. ஓகேவா, தென் ஆக்சின்ஸ் ப்ரிவென்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிசின் லேயர். அப்சிசின் அப்படின்றது என்னென்னா இலை உதிர்தல் நடைபெறும் இல்லையா, அந்த மூப்படைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து ஒரு சீசன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா இலைகளெல்லாம் வந்து காஞ்சி போய் கீழே விழுவும். அதுக்கு வந்து என்ன பண்ணும், அதுக்கு வந்து நேச்சராக நடக்கக்கூடியது. செனசன்ஸ் அண்ட் அப்சிசன்ஸ் அப்படின்றது எலாபரேட்டாக நம்ம 11th படிப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும், வந்து ஹோல் செனசன்ஸ், பார்ஷியலி செனசன்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி வயசாகும் பொழுது, ஏஜிங் ஆஃப் லீவ்ஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ஃபால். ஸோ ஆக்சின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி இலைகள் உதிர்தலை வந்து மூப்படைதலையும் வந்து என்ன பண்ணும், ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு எக்கனாமிக் வேல்யூபிள் பிளான்ட் இருக்குது அப்படின்னா அதனுடைய இலைகளில் வந்து நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. அதெல்லாம் வந்து கீழே சீக்கிரம் உளுந்து போச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த மெடிசினல் வேல்யூ கிடைக்காது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தே மே பி used ஆக்சின் டு ஸ்ப்ரே ஆன் த லீவ்ஸ், then it will be prevent the abscissin in that particular layers. Okay, these are the physiological effects of auxin. இது வந்து ஒரு important 4 mark questions. ஓகேவா, உங்களுக்கு வந்து do you knowல கொடுத்துருக்காங்க பாருங்கள். phenyl acetic acid PAA, then IAN indole 3 acetonitrile and are natural auxin. இது வந்து கேட்பாங்க, ரைட் எனி 2 natural auxin அப்படின்னா IAA, PAA, IAN, indole acetic acid, phenyl acetic acid and indole 3 acetonitrile. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஆர் சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்றது என்னென்னா indole 3 butyric acid IBA, indole 3 propionic acid, alpha naphthalene acetic acid NAA 245D, 2,4-D, 2,4,5 trichlorophenox acetic acid. These are the some of the synthetic ஆக்சின்ஸ். இதெல்லாமே வந்து என்னது 2 மார்க் கொஸ்டின்ஸில் இல்லது எக்ஸ்பான்ஷன்ஸில் கேட்பாங்க. ஸோ
Have you understood the auxins? Good.